காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே. டேய் செல்லத்தர, ஏய் மீனாட்சி, வீட்ல யாராவது இருக்கிறீங்களா இல்லையா? ஐயோ கடவுளே, இந்த அம்மா சும்மா நாள்லயே வாழுன்னு கத்துவா, இப்ப சொல்லவா வேணும்? ஐயோ, அந்த அம்மா பணத்தை கேட்டுத்த வந்திருக்குது. இப்ப என்ன வந்துட்டு நானு? இந்த மாமனை வேற ஒன்னும் காணுமே. ஏய், வீட்ல யாராவது இருக்கிறீங்களா இல்லையா? ஐயோ அம்சாக்கா, அக்கா இப்ப என்னக்கா பண்றது? என்ன பண்றது? போச்சு, எல்லா மனமும் போச்சு. இத்தனை நாளா இத்தனை எல்லாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு இந்த நிலைமையில வந்து உட்கார்ந்தா, இப்ப பத்தாததுக்கு இது வேறையா? மீனாட்சி அக்கா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கக்கா. அக்கா, முடிஞ்ச வரைக்கும் நாங்க போய் பேசி எப்படியாவது அந்த அம்மாவை சமாளிச்சு வெளியில அனுப்பிடுறக்கா. நீங்க கவலைப்படாம இருங்கக்கா. ஆமாம் மீனாட்சி அக்கா, இருங்கக்கா. நானும் அம்சக்காவும் போய் பேசி அவங்களை எப்படியாவது அனுப்பிச்சு விட்டுட்டு வந்துடுறேக்கா. ஏய், இப்ப வெளியில வர்றீங்களா இல்ல நான் உள்ள வரட்டுமா? ஐயோ அம்சக்கா, இதுக்கு மேல நம்ம நின்றுட்டு இருந்தோம், அவங்களே உள்ள வந்துருவாங்க. வாங்கக்கா போலாம். அத்தா மதுரை மீனாட்சி, என்னை எந்த நேரத்துல இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தையோ தெரியல. உன் பேரை வச்சதுக்கா எனக்கு இத்தான கஷ்டத்தை கொடுக்குற. எப்படியோ கடனுடனே வாங்கி ஒரு ஊடு வாசல்னு வந்து உட்கார்ந்த நேரத்துல இப்பத்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கரை சேர்ந்தோம். இப்ப போய் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? இந்த மாமன் புத்தி எதுக்கு இப்படி போச்சு ஆண்டவனே? இப்ப எப்படி இவங்களுக்கு பதில் சொல்றது? உன்னை என்னென்னத்தையெல்லாம் பாக்குறதுக்கு நான் இப்படி குத்துக்கல்லாட்டு இருக்கிறனோ தெரியல. கேட்குறவன் கேனைனா இருந்தா எலி ஏரோப்ளைன் ஓட்டுதும்பாங்களாமா, அந்த கதையாவல்ல இருக்குது. 10 நாள் 20 நாள் நானும் போனா போதுன்னு பார்த்தா 2 மாசமா என்ற வாழையவே கறந்துட்டு போயிட்டு எனக்கே வனத்தை கொடுக்காமையா இழுத்தடிச்சிட்டு திரியிறாங்க. போய் இவங்கிட்ட போய் பால் கறக்க சொல்லி விட்டம் பாரு. இந்த காலத்துல எவனை நம்புறதுனே தெரியல. இத்தனை நேரம் தொண்டத்தை நிதிர இந்த கத்தி கூப்பிட்டுக்கிறமே, ஏதாவது எட்டி பார்க்கறானான்னு பாரு. இதுக்கு மேல நம்ம இங்க நின்னோம் நம்முவான நம்ம கைக்கு வராது. ஏய் இருங்கடா வர்ற. ஆண்டி, ஏய் நீ அந்த சரசா மருமக தானா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆமா, அந்த மீனாட்சியும் செல்லத்துறையுமே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா? நீ எப்படி அவை வீட்டுல இருந்து வர்ற? உனக்கு இங்க என்ன சோழி? ஆண்டி ஆண்டி கொஞ்சம் பொறுமையா பேசுங்க ஆண்டி. ஏங்க ஆண்டி இவ்வளோ கோவப்படுறீங்க? ஏய் முட்டைக்கண்ணி, யாரு நீ எதுக்கு என்னை கேள்வி கேட்டுட்டு இருக்கிற? ஆமா, உங்க 2 பேர்த்துக்கு இங்க என்ன வேலை? இந்த வீட்டுல தான் அந்த செல்லத்துறையும் மீனாட்சியும் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இங்கதான் நான் வந்தவங்களை பார்த்துருக்கிறேன். ஆமா, உண்மை சொல்லுங்கடி, இது அவி கூடு தானவா இல்லை எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாத்தி திரியிறாங்களா? ஐயோ ஆண்டி, இது அவங்க வீடு தாங்க ஆண்டி. அவங்க கொஞ்சம் வெளியில போயிருக்கிறாங்க ஆண்டி. ஆண்டி நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க ஆண்டி? ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க ஆண்டி, நான் அக்கா வந்ததையும் சொல்லிடுறேன். என்னது அக்காளா? அடியே, அவ என்ன உன்ற கூடவா பிறந்தா? அக்காளாமா அக்கா? அடியே ஒழுங்கு மரியாதையை தள்ளுங்கடி. அவ வீட்டுக்குள்ளதானே இருக்கிறா, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு இல்லாம வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு கொண்டுக்கிறாளா? ஐயோ ஆண்டி, உண்மையாவே அக்காவும் அண்ணனும் வெளியில போயிருக்காங்க ஆண்டி. ஆண்டி நாங்கள் அக்கா 3 பேர் சேர்ந்து சின்னதாக மெஸ் ஆரம்பிச்சிருக்கேன் ஆண்டி. அதுக்காக கொஞ்சம் ஜாமானம் வாங்குறதுக்காக போயிருக்காங்க ஆண்டி. ஆண்டி ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க ஆண்டி, நான் சொல்லிடுறேன். அடியே தில்லாலங்கடிகளா, நீங்க எல்லாம் கூட்டு களவாணிக தானவா? அடியே 3 பேர் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அடுத்து வயிற்றுல எப்படி அடிக்கிறது, எப்படி அடுத்து காசை பொடிங்க திங்கிறதுன்னு பிளான் போட்டுட்டு திரியிறீங்களா? அடியே ஒழுங்கு மரியாதையா அந்த பக்கம் போயிரு, இல்லை அவளுக்கு உழுக வேண்டிய யார உன்னை குளிந்துரு. ஐயோ ஆண்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ஆண்டி, இங்கே 4 பேர் வந்து சாப்பிட்ற இடங்க ஆண்டி. நாங்கள் இதை நம்பி தாங்க ஆண்டி ஏதோ 5 10 சேர்த்திட்டு இருக்கோம் ஆண்டி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஆண்டி, ப்ளீஸ்ங்க ஆண்டி. ஏய் முட்டைக்கண்ணி,
ஒழுங்கு மரியாதையா அந்த பக்கம் போயிரு. நீ யாருன்னே எனக்கு தெரியல. அடியே யாருடி நீ? உன்னை நான் பார்த்த மாதிரியே இல்லையே உன்னைய. ஐயோ ஆண்டி, ஆண்டி தயவு செஞ்சு சொன்னால் புரிஞ்சுக்குங்க ஆண்டி, ப்ளீஸ்ங்க ஆண்டி. ஆண்டி இதை நம்பி தாங்க ஆண்டி நாங்கள் ஒரு நேரமாவது நல்லா சாப்பிட்ருக்கோம். ப்ளீஸ்ங்க ஆண்டி. என்னது இதை நம்பித்த சோறு திங்கிறியா? ஓஹோ, அப்பேற்பட்ட வீட்டில் மருமகளாக வந்துட்டு நீ வாடுவட்டு காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி நாய்மயிர் பேசிகிட்டு இருக்கிற. ஆமாம், இந்த வேலையெல்லாம் சரசாலுக்கு தெரியுமா தெரியாதா? ஆண்டி. அடியை உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? இதையெல்லாம் சரசா கிட்ட பேசிக்கிறேன் நான். இவ கூட சேர்ந்துட்டு நீயும் கூட்டுக்களவணித்தனமாக பண்ணிட்டு தெரியுறேன். இருடி இரு. ஐயோ ஆண்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஆண்டி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஆண்டி. ஆண்டி நாங்களா ஏதோ சுயமாக செய்யணுமேன்னு செஞ்சிட்ருக்கோம் ஆண்டி. ஆண்டி நீங்கள் அக்கா வந்ததுக்கப்புறம் பேசிக்கோங்க ஆண்டி, ப்ளீஸ்ங்க ஆண்டி. ஆமாங்க ஆண்டி, ப்ளீஸ்ங்க ஆண்டி. ஆண்டி நான் அம்மா அப்பா இல்லாத பொண்ணுங்க ஆண்டி, ப்ளீஸ்ங்க ஆண்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆண்டி. இதை நம்பிதாங்க ஆண்டி நான் ஏதோ சாப்பிட்ருக்கேன், ப்ளீஸ்ங்க ஆண்டி. ஏய் என்னங்கடி, 2 பேர் என்னமோ நான் வந்து உங்கள் வேலையை தடுத்துட்டு நிற்கிற மாதிரி கொடுமை பண்ணுற மாதிரி நாய் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஏன் பணத்தை கேட்டு நான் வந்திருக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அடியே உங்க நல்லதுக்கு தான் சொல்கிற. இவியோட சேர்ந்துட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை தாண்டி குழி தோண்டி அதுக்குள்ளே தள்ளி புதைச்சிடுவாங்க. இவங்களை நம்பி 2 மாதமாக என் மாட்டை பால் கறந்துக்க சொல்லி விட்ட பாவத்துக்கு 2 மாதம் எனக்கு பணத்தை கொடுக்காம என்னை ஏமாத்தி திரியிறாங்க. அந்த மாதிரி ஏமாந்து போயிடாதீங்கடி, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு ஓடி போயிருங்க. ஐயோ ஆண்டி, அக்கா அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க ஆண்டி. ஆண்டி ப்ளீஸ்ங்க ஆண்டி, உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு தெரியலைங்க ஆண்டி. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அக்கா கிட்ட பேசிக்கோங்க ஆண்டி, ப்ளீஸ்ங்க ஆண்டி. இப்போ தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க ஆண்டி. ஆமாங்க ஆண்டி, ப்ளீஸ்ங்க ஆண்டி. அடியை உங்கள் கூட வல்ல மனுஷன் பேசுவானா? தூ, அவள் வந்தான்னா சொல்லு. இன்னைக்கு ஒரு நாள் தான் அவளுக்கு கெடு. எனக்கு நாளைக்கு காலையில் என்ற பணம் வரல, அப்புறம் நடக்கிறதே வேற. இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டேன்டி. அதுக்கப்புறம் ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சிருவேன். போய் முதல்ல அவகிட்ட சொல்லு. சரிங்க ஆண்டி, சரிங்க ஆண்டி, கண்டிப்பாக அக்கா வந்த உடனே சொல்லிடுங்க ஆண்டி, ப்ளீஸ்ங்க ஆண்டி. இப்போ இங்கிருந்து கிளம்புங்க ஆண்டி. அடியை சரசா மருமகளே, ஒழுங்கு மரியாதையா ஊடு போய்ச்சேரு. இங்கிருந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லி உனக்கு கால் கட்டு போட்டுருவேன், ஜாக்கிரதை. சரிங்க ஆண்டி, சரிங்க ஆண்டி, ப்ளீஸ்ங்க ஆண்டி. இப்போ இங்கிருந்து போங்க ஆண்டி. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அப்பாடா அக்கா, ஒரு வழியாக அந்த அம்மா போயிடுச்சு. வாக்கா முதல்ல போய் மீனாட்சியை காட்ட சொல்லலாம். எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணனோ தெரியல. 4 நாளைக்கு சந்தோஷமா இருந்தா 10 நாளைக்கு அழுக வேண்டியது தான் இருக்குது. என்னதே பொழப்போ என்ற பொழப்பு. மீனாட்சி அக்கா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கக்கா. அந்த அம்மாவை ஒரு வழியாக பேசி அனுப்பிச்சி விட்டுட்டக்கா. முதல்ல நீங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாரு, எப்படி பணத்தை வாங்கினாரு, ஏதாவது சமாளிச்சாரான்னு கேளுங்கக்கா. ஆமாம் மீனாட்சி அக்கா, முதல்ல அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கக்கா. அக்கா இந்நேரம் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. அக்கா இவங்க வீட்லேயும் அண்ணா தானே பால் கறக்கிறாரு, அப்புறம் ஏக்கா அவங்க இங்கே வந்து கேட்குறாங்க? அண்ணா அங்கே போயிருப்பாருல்ல, அப்போ அங்கேயே கேட்டிருக்க வேண்டியது தானே. ஆமாம் மீனாட்சி அக்கா, ருக்கு சொல்கிற மாதிரி அண்ணன் போயிருந்தா அப்புறம் அவங்க எதுக்குக்கா இங்கே வந்து சண்டை போட்டுட்டு போகிறாங்க? என்னக்கா நடக்குது? அண்ணன் என்ன பண்ணுறாருக்கா? ஃபோன் பண்ணுங்கக்கா. நான் யாருக்கும் ஃபோன் பண்ணல அம்சு. என்னென்ன நடக்கணுமோ, யார்கிட்ட என்னென்ன பேச்சு வாங்கணுமோ எல்லாம் வாங்க வேண்டியது தான். இதுக்கு மேலே என்ற நேலையே முடியாத அம்சு. என்னமோ ஒன்று ஆய் தொலைட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இல்லைன்னா வகுத்துக்கும் கூட கஞ்சி குடிக்க முடியாமல் போயிரு. போய் வேலையை பாருங்க. என்னமோ பண்ணி தொலைட்டு. அக்கா என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? அக்கா நம்ம வீட்டு பிரச்சனையை நம்ம தானக்கா சரி பண்ணணும். ஏக்கா இப்படி உடஞ்சி போய் பேசுகிறீங்க? ஆமாம் மீனாட்சி அக்கா, நீங்கள் அண்ணாக்கு ஃபோன் பண்ணுங்கக்கா. நம்ம தாக்கா இந்த நேரத்தில் அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னக்கா நீங்களே இப்படி பேசுகிறீங்க?
ஹெல்ப் பண்ணணுன்னா நான் பணத்துக்கு எங்கே போகட்டு, நான் ஆளுகிட்ட போய் கேட்கட்டு. எல்லாம் என்ற நேரம் எங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்கலான்னா அவைகளே படாத கஷ்டப்பட்டுட்டு திரியிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா? அண்ணனுக்கும் வேலை இல்லை, நான் எங்கே போகட்டு? சரி விடுங்கக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அண்ணா வரட்டுக்கா, வந்ததுக்கப்புறமா பேசிக்கலாம். என்னமோ ஒன்று ஆனது ஆகட்டு, உனி பேசி எனத்துக்கு ஆகுது. சரி விடுங்கக்கா, இப்போ நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். நம்ம இதையவே நினச்சிட்டு இந்த வேலையும் விட்டுட்டோன்னா அப்புறம் என்னக்கா பண்ணுறது? அதுவும் சரிதான் இருக்கு, நீ வேலை பாரு. என்னல இது மணி 4 போகுது, மத்தியானத்தோட வரிச்சை முடிஞ்சிடும். இன்னைக்கு தான் கடைசி பறிச்சு அப்படி இப்படின்ட்டு போனா இந்த மீனால இன்னும் காணுமே. ஐயோ, இந்த காலத்துல ஒருத்தரையும் நம்ப கூடாதுடா சாமி. காலமெல்லாம் ரொம்ப கெட்டு குட்டிச்சவராய் போச்சு. என்னென்ன போய் உழுகிட்டு திரிகிறான்னு வாரு என்ற கூடவே என்ன பண்ணிட்டு இருக்கிறாளோ தெரியலையே. உன்னம்மே நம்மளை பிடிச்ச சனினோ நம்மளுக்கு முன்னாடி போய் நிற்கிறதாச்சு. ஏதோ ஒரு கல்யாணத்தை பார்த்து வீட்டோட எவனாலும் அடக்கொடுக்குமா கூட்டிகிட்டு வந்து நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம்னு பார்த்தா நம்ம நினைக்கிற மாதிரியும் இந்த கல்யாணம் நடந்து தொலையாதுன்னு அந்த ஐயர் கொண்ட தூக்கி தலையில் போடுறேன். நான் என்னதே பண்ணி தொலைட்டோ தெரியலையே. அதுக்கு தகுந்த மாதிரி இவ எங்காலும் எங்கே போகிறான்னு என்னால் சொல்கிறாளான்னு பாரு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படி இப்படின்ட்டு இவ என்ன பண்ணிட்டு நடக்கிறானே எனக்கு தெரியலையே. ஐயையோ, காலம் கட்டு கிடக்கிறதுக்கு மக்களை நம்புறதே கஷ்டமா இருக்குதே. நான் இங்க மாட்டுச்சாணி வலிச்சிட்டு மாட்டு மலையில கிடக்கிறது. இவோ சால சம்பத்தை என்னென்ன ஒன்றும் சொல்லிக்க பத்தாது. அப்பப்பப்பா பெத்தது ஒன்று நாள் நம்ம வேச்சு கேட்குதுங்களா என்ற மண்டை எழுத்தட்டக்குது. இந்த மாடுகளை 2 எண்ணத்தை கொடுத்து தொலைலான்னு இந்த சின்னத்தங்கங்கிட்ட சொன்னேன். அவனும் முன்ன எவனையால கூட்டிகிட்டு வந்திருக்கிறானான்வாரு. ஐயோ, நம்ம நினைக்கிறதையே ஒன்றுமே நடந்து தொலைய மாட்டேங்குதே கரகத்தையெல்லாம். என்னதே பண்ணிட்டு நான் இந்த பொழப்பே நம்மளுக்கு ஆகாது. நம்ம கையில் இதுக்கு மேலே ஆகாதுடா சாமி. எங்கேயோ வயசான காலத்தில் ஒரு வாய் உண்டு போட்டு சீவனையும் டிவி பார்த்து உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு என்ன இதல்ல. ஐயையோ, 6 வட்ட தலையெழுத்து. அருக்கணியக்கா, வாழை சரசு, என்ன 4 நாளாக வீட்டு பக்கம் ஆளையவே காணோம். ஓ, என்ற முல்லைக்கு நான் நினைக்கிற மாதிரி கல்யாணம் நடக்காதுன்னு அந்த ஐயர் சொன்ன உடனே இந்த பக்கம் எட்டி பார்த்தா நம்மளுக்கு ஒரு வேலையும் நடக்காதுன்னு போயிட்டியாக்கே. ஐயோ அருக்கணியக்கா, என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நானே 2 நாளாக காய்ச்சி குளிர் தாங்க மாட்டாமல் படுத்துட்டு கிடக்கிறேன். என்னாச்சு ஏதாச்சும் ஒரு ரேட்டு பார்த்துட்டு வரல. என்ன பண்ணுறாலோ நீங்கள் நாள் வரீங்களா? நானே தான் வந்து பார்க்கணும். ஆமாம், உனக்கு என்னைக்கு தான் காய்ச்சி குளிர் வராமல் இருந்திருக்குது. எப்போ கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவேன். பேசு. உனக்கெல்லாம் கூடி இலக்காரமாகி போனேன் நான். என்ன பண்ணுறது என்ற பொழப்பு அப்படி ஆகிப்போச்சு. அக்கா, என்ன வார்த்தை சொல்லி போட்டீங்க? உங்கள் பொழப்புக்கு பெண்ணுக்கா நீ நினச்ச மாதிரி இந்த வீட்டுக்கு மருமகனை கூட்டிகிட்டு வர ஒன்று அது தேனோ அக்கா. அதுக்குத்தான் ஒரு சந்தோஷமான விஷயத்தோட வந்திருக்கிற. முதல்ல அந்த சீவக்கட்டை கீழே போட்டு என்னன்னு கேளு. சீவக்கட்டை கீழே போட்டு நான் என்ன பண்ணிட்டு என் சாணியெல்லாம் வலிச்சு எல்லாம் கூட்ட வேண்டாம். நீ என்னப்பா சம்முன்னு திரிவேன். நான் அப்படியா சாணி வலிச்சு எல்லாம் கூட்டித்தேன் ஆகோன்னு முதல்ல விஷயத்து சொல்லு. அக்கா, நான் ஒரு அருமையான மாப்பிள்ளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன்னாக்கா. எனக்கு தெரிஞ்சு இந்த மாப்பிள்ளை நம்ம மீனாளுக்கு பொருத்தமாக இருப்பான்னு தோணுது. என்னலே சரசு சொல்கிறேன்? நெசமாவா சொல்கிறேன்? அந்த ஐயர் வேற இப்படி சொல்லி போட்டானே. ஆமாம், நினைக்கிற மாதிரி கல்யாணம் நடக்காதுன்னு. அப்புறம் எதை நம்பியிலே ஜாதகம் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது? அக்கா, எத்தனை பேர்த்துக்கு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி அப்படியே ஏக்கா அப்படியெல்லாம் பார்த்தா லவ் பண்ணி ஓடி போகுதுகள கிறங்கல்ல. அதுக்கெல்லாம் எந்த ஜாதகத்தை பார்த்துட்டு போகுதுகோ? ஏன் அதுக்கெல்லாம் நல்லாவா இல்லை? பின்னியும் அதுக்குதே சம்முன்னு இருக்குதுகோ. சும்மாவா சொன்னாங்கோ ஓடி போனாலும் எழுத்து வேணும், எழுந்து போனாலும் எழுத்து வேணும்னு? அந்த மாதிரி தேனக்கா. அதுவும் சரித்தேன். ஆமாம், ஜாதகம் கொண்டா வந்திருக்கிறேன். 6 மாப்பிள்ளை 800. அக்கா, அதையெல்லாம் உட்காந்து பேசுவோம். வா நீ முதல்ல. எப்போ பார்த்தாலும் இந்த மாட்டு கட்டி தரையிலேயே கடை நெய்யி. வா முதல்ல. அதுவும் சரித்தேன். சரி, என்னாட்டி நட ஒரு கிளாஸ் டீயை போட்டு குடிச்சிட்டே பேசுவோம்.
வாக்கா வாக்கா அக்கா, நான் போட்டாவே கொண்டு வந்திருக்கிறேன், வா நீ முதல்ல. அப்படியா? சரி சரி, என்ன நட நட நட.